வணக்கம். இன்றைய ஜாதக பதிவில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொருத்தம் பார்க்கும் பொழுது மிக கவனமாக ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். ஏன்னா ஒரு தலைமுறைவே நம்மக்கிட்ட ஒப்படைச்சு அவங்க பார்க்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 12 பொருத்தத்துக்கு 10 பொருத்தம் இருக்குது, இது போதும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கக்கூடாது. ஜாதகத்தில் 360 டிகிரியும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து, ஜாதகத்தில் கலஸ்தர் ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடம், ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய 8ஆம் இடம், அவங்களுடைய 12ஆம் இடம், அதாவது தாம்பத்திய உறவு சம்மந்தமான அந்த 12ஆம் இடம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து தான் அவர் முடிவுக்கு வரணும். திசா சந்திப்பு செவ்வாறாகலாம் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்தும் ஒரு பெண்ணுக்கு 9ஆம் இடத்தில் தனியாக குரு இருந்து ஆணுக்கு 5ஆம் இடத்தில் குரு தனிச்சு இருந்ததுன்னா அவங்களுக்கு புத்திரதோஷம், கடுமையான புத்திரதோஷம். நம்மளுக்கு தான் மகேந்திர பொருத்தம் இருந்ததே, இனி என்ன அப்படின்னு முடிவு பண்ணக்கூடாது. அப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்காதா? சில பேர் குழந்தையே பிறக்காது, சில பேருக்கு லேட்டாகி பிறந்த குழந்தை பிறக்கும், சில பேருக்கு குழந்தை உடனடியாக பிறக்கும், ஆனால் அது துன்பத்துக்கு காரணமாக அமையும். அந்த குழந்தைகளுடைய கேரக்டர் சரி இருக்காது, 21 வயசு வரைக்கும் உடல் ஆரோக்கியம் இருக்காது, படிப்பு இருக்காது, இந்த மாதிரி பிரச்சனைகளையெல்லாம் உண்டு பண்ணும். நீங்கள் நிறைய சமுதாயத்தில் பார்க்கலாம், வாத்தியாருடைய பிள்ளை படிக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, அந்த மாதிரி குழந்தை பிறந்துட்டா உடனடியாக தத்து கொடுத்து வாங்கிடணும். ஜாதகத்தில் 2 ஆண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா வாழை மெலடி, 2 பெண் குழந்தை பிறந்ததுன்னா காக்கை மெலடி. இது தவறாக நினைக்கக்கூடாது, சாஸ்திரத்தில் எழுதப்பட்ட விதியம். ஒரு வாழை ஒரே கணுத்தை ஈனும், காக்கா 2 குஞ்சு தான் பொறிக்கும். அப்போது ஜாதகத்தில் விசாக நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்துட்டா, தோஷம் இருந்து பிறந்துட்டா, அதை கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கோ விஷ்ணுருடைய கோயிலுக்கோ நம்ம கொடுத்து வாங்கலாம், தத்து கொடுத்து வாங்கலாம். மற்ற 8 திசையிலையும் பிறந்ததுன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரருக்கு தான் கொடுக்கணும். அது என்னன்னு நம்ம யூடியூப்பில் ஜாதியை பற்றி பேசக்கூடாது, அதை நாம் பின்னால் சொல்லுவோம். தவிடு மந்திரிச்சு நாயுருவி செடிக்கு காப்பு கட்டி 4 நாள் விரதம் இருந்து அந்த தவிடு மந்திரிச்சு கொண்டு வருவாங்க. நம்ம குழந்தைகளை வியாழக்கிழமை நாள், ஞாயிற்றுக்கிழமை நாளில் அவங்கக்கிட்ட காலையில் நேரத்தில் கொடுத்து, எங்கள் குழந்தைங்களுக்கு தத்து கொடுக்குறோன்னு வாய் திறந்து 3 தடவை தாயும் தகப்பன்னு சொல்லி கொடுத்து அந்த தவிட்டை கையேந்தி வாங்கிக்கணும். வாங்கிட்டு 3 நாள் அவங்களுடைய முகத்தில் நாம் விழிக்கக்கூடாது. 3 நாள் கழித்து அவங்க ட்ரெஸ்ஸு, தேங்காய் பழம், காணிக்கை இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு நன்றி தெரிவிச்சுட்டு உங்கள் குழந்தையை நாங்கள் வளர்த்திக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துடணும். வந்த பின்னாடி அந்த தோசை சங்கிலி வெட்டப்படுது. தகப்பனாருக்கோ தாய்க்கோ சகோதரர்களுக்கோ தோஷம் இருக்கும்போது அந்த தத்து கொடுத்து வாங்கிட்டு அந்த தோஷம் நீங்குது. அதுக்கு பின்பு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பான முன்னேற்றங்களெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் பார்க்குறோம். இதில் நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னு உங்களுக்கு நீரோட மாதிரி அந்த வாழ்க்கை சிறப்பாக போகுங்கிறத இதன் மூலம் இன்றைக்கி நாம் பார்க்குறோம்.